இன்னைக்கு நாம மிகப்பெரிய மீன் மார்க்கெட்டாகவும், துறைமுகத்துக்கான ஒரு பகுதியாகவும் பார்க்கக்கூடிய காசிமேடு இந்த ஒரு பெயருக்கான காரணத்த தேடி அலையாத வரலாற்று ஆசிரியர்களே இல்லைங்க. 1921ல வெளியான மெட்ராஸ் தி பர்த் பிளேஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்ற ஒரு புக்ல தான் காசிமோட் அப்படின்ற பெயருக்கான காரணம் குறித்து ஒருத்தவர் மிகப்பெரிய ஆராய்ச்சி செய்து ஒரு 3 மரபு கதையில் அந்த பகுதியில் பரவலா பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு 3 கதைகள் சொல்றாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் கதை காசி மன்னர் திருவொற்றியூருக்கு வந்ததுனால தான் காசிமோடுன்ற பெயர் ஏற்பட்டதாகவும், இரண்டாவது கதை காஷிப்பூர் அப்படின்ற ஒரு சாது அந்த மணல் மேட்டில் வாழ்ந்ததனால தான் அந்த பெயர் காசிமேடுன்னு அழைக்கப்பட்டதாகவும், மூன்றாவது கதை காசிம் அப்படின்ற ஒரு முஸ்லிம் மல்யுத்த வீரர் அந்த பகுதியில் வாழ்ந்ததுனால தான் காசிமோட் அப்படின்ற பெயர் வந்ததாகவும் 3 கதைகளை சொல்றாரு. அவரே சொல்றாரு, இதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, வாய் வழி மரபு வழியாக பேசப்பட்ட வந்த ஒரு காரணம் தான் இது அப்படின்றத மென்ஷன் பண்றாரு. இந்த புக்கை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தில் லியூட்டனன்ட் காலனல் அப்படின்ற பதவியில் இருந்த ஹென்றி ஆர்த்தூர் நேவல் அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு. அவரு நம்ம மெட்ராஸை பத்தி நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காரு. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேவாலயங்கள், கோட்டைகள், தெருக்கள்னு எல்லாத்துடைய இடப்பெயர்கள் ஏன் இந்த காரணத்தினால இந்த பேர் வந்ததுன்றதை பத்தி ஒரு மிகப்பெரிய புத்தகமே தொகுத்து வழங்கியிருக்காரு. ஸோ அவர் சொன்ன விஷயத்துல வந்த 3 கதைகள் இதுதான். அந்த காலத்துல கலங்கரை விளக்கம்னு ஒண்ணு கிடையாது. மணல் மேட்டு மேல இருக்கக்கூடிய ஒரு கோயிலை பார்த்து தான் எல்லா கப்பலும் வந்ததாக சொல்றாங்க. அதுதான் காசி விஸ்வநாதர் கோயில் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மை கிடையாது. ஜார்ஜ் டவுன்ல இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் தள்ளி தான் உள்ள இருக்கு. இந்த ஒரு பகுதியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேற்கு பக்கமாக தான் நோக்கி இருந்தது அந்த காலத்துல. இப்பதான் கிழக்கு நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக குடியிருப்புகள்லாம் வந்துட்டு இருக்கு. அதனால இது உண்மை கிடையாதுன்னு வரலாற்று ஆசிரியர்கள் தெளிவா சொல்றாங்க. இன்னைக்கு நான் சொன்ன காசிமேட்டை பத்திய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசா இருந்ததுன்னா சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம எந்த ஏரியாவுக்கு போகலாம்ன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அந்த ஏரியாவை பத்தி வீடியோ போட்டுடலாம்.